லேர்னிங் ஷார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். அது மாதிரி கண்டினியூஷன்ஸ் இதுல இருக்கும் பாத்தீங்கன்னா CH3 CH2Br that is a ethyl bromide. இந்த எத்தில் புரோமைட்ல என்ன பண்ண போறேன்னா பொட்டாசியம் சயனைட். இந்த பொட்டாசியம் சயனைட்ன்றது K+ Cn-. இதுல வந்து நமக்கு தெரியும் CH3 CH2+ Br-. So எத்தில் புரோமைட்ல இந்த பொட்டாசியம் சயனைட் போட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னா இந்த Br- இந்த K+ சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா KBr வெளியே போகிட்டு ரிமைனிங் இருக்க CH3 CH2 Cn, that is a propane nitrile. What is a propane அப்படின்றது என்னது 1 2 3 மூணு கார்பன் இருக்கு, that is we call it as propane. nitrile அப்படின்றது Cn சொல்றாங்க. So propane, that is IUPAC name, IUPAC. So ethyl bromide ல இருந்து பொட்டாசியம் சயனைட் போட்டா என்னது propane nitrile கிடைக்குது. இந்த propane nitrile என்ன பண்ணிருக்காங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், that is one of the reducing agent. reducing agent எப்படி பண்ணலாம், அந்த R அப்படின பிராக்கெட்ல போடுங்க. oxidizing agents எப்படி பண்ணலாம், அப்படி பிராக்கெட்ல போடலாம். இது oxidizing agent, அந்த மாதிரி R போட்டா அந்த reducing agent. இந்த propane nitrile lithium aluminum hydride, that is a reducing agent, that is a strong reducing agent. இந்த strong reducing agent இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா இந்த CH3 CH2 அப்படியே இருக்கு, இந்த Cn bond break ஆயினே இருக்கு CH2NH2. அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா C triple bond N அப்படி இருக்கு அப்படின்னா lithium aluminum reduction, reduction அப்படின்றது addition of hydrogen molecule. அப்ப first ஒரு bond break பண்ணீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பாண்ட் உடைச்சிட்டு இந்த பக்கம் இன்னொரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் இன்னொரு ஹைட்ரஜன்ஸ். அப்ப CH3 CH2 அப்படியே இருக்கு. இதுல இருக்கிற பாண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்க ரெண்டு பாண்ட் அழிச்சிட்டேன். அப்ப ரெண்டு பாண்ட், ஒரு பாண்ட் அழிச்சா ரெண்டு ஹைட்ரஜன்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா ரிமைனிங் பாத்தீங்கன்னா CH2NH2, CH3 CH2 C triple bond என்ன, C triple bond என்ன, ஒரு பாண்ட் அழிக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு பாண்ட் அழிக்கும் பொழுது இன்னொரு ஹைட்ரஜன் சேர்த்துக்கு இந்த மாதிரி. அப்ப CH3 CH2 Cn ல இருந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டா என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு புரோப்பனாமீன் கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் கிடையாது, HNO3 அப்படின்றது நைட்ரிக் ஆசிட், IC முடிப்பாங்க. HNO2ன்றது OUS, நைட்ரஸ் ஆசிட். சோ இந்த புரோப்பனாமீன், that is அமீன்ல நைட்ரஸ் ஆசிட் போடும்போது டைசோடேஷன் ரியாக்ஷன். டைசோடேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது என்னன்னா உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, 1 2 3 மூணு கார்பன் வித் பிரைமரி அமீன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ரெண்டாவது கார்பன்ல இருக்கு. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பின்னாடி சேஞ்சபிள் நடக்குது. CH3 CH2 NH2 ல இருக்கும் பொழுது மூணு கார்பன் அடிச்ச புரோப்பனாமீன்ல நைட்ரஸ் ஆசிட் போட்டீங்கன்னா we can get isopropyl alcohol. What is isopropyl alcohol அப்படின்றதுனா previous வீடியோல பாத்தீங்கன்னா CH3 CH ஒரு லாங்கஸ்ட் கண்டினியூஸ் கார்பன், ரெண்டாவது கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருந்தா இது ஐசோ அப்படினோம். சோ இங்க OH இருக்குன்னா மாத்தி எழுதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சோ CH3 CH இங்க இருக்க CH3 மாத்தி எழுதுங்க, that is isopropyl alcohol. சோ எத்தில் புரோமைட்ல நீங்க பொட்டாசியம் சயனைட் போட்டா நமக்கு propane nitrile, இது லித்தியம் அலுமினியம் போட்டா நமக்கு புரோப்பனாமீன், இதுல நைட்ரஸ் ஆசிட் போட்டீங்கன்னா we can get isopropyl alcohol. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த propane nitrile எடுத்துங்க, CH3 CH2 Cn ல dilute acid, dilute என்னது வாட்டர் ஆட் பண்ணி தான் 2 மாலிகுலர் ஃபோட்டோன் ஆட் பண்ணி இந்த நைட்ரைல என்ன பண்ணுங்கன்னா dilute acid வச்சு acid கண்டிஷனை யூஸ் பண்ணா இந்த நைட்ரைல் it will be oxidized என்னது ஆசிட்டா மாறுது. அப்ப propane nitrile நீங்க ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா புரோப்பனாமீன் கிடைக்குது, இது ஆக்சிடேஷன் பண்ணா அது ஆசிட் கிடைக்குது. அப்ப நைட்ரைல் இஸ் கன்வெர்ட் ஆசிட் எனக்கு வேணும்னா என்ன பண்ணனும் dilute கண்டிஷன் ஆசிட் கண்டிஷனால சஃபிஷியன்ட். சரிங்களா? அப்ப propane nitrile இஸ் கன்வெர்ட் டு புரோப்பனோயிக் ஆசிட். இத என்ன யூஸ் பண்ணிருக்கேன் PCl5. சரிங்களா? பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு யூஸ் பண்ணிருக்கேன். இந்த பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற CH3 CH2 CO அப்படியே இருக்கு. சரிங்களா? இதுல இருக்கிற ஒரே ஒரு C வந்து உள்ள இருக்க இன்சர்ட் ஆயிருக்கு. அப்ப புரோப்பனோயிக் ஆசிட்ல இருந்து என்னது புரோப்பனைல் குளோரைடு, புரோப்பனைல் குளோரைடு COCl அப்படிங்கறது ஆயில் குளோரைடு அப்படின்னு பிரிப்பாங்க. அப்ப CH3 CH2 COOH இதுல இருக்கிற OH வந்து ஒரு OH வெளியே போயிட்டு ஒரு C இன்சர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ரிமைனிங் பாத்தீங்கன்னா H3PO3 வெளியே போயிடும், H3PO3 வெளியே போயிடும், CH3 CH2 CO ஒரு Cl இருக்கும், இதெல்லாம் வெளியே போயிடும். சோ அப்ப அத பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா CH3 CH2 CO that is a propanyl chloride. இந்த propanyl chloride என்ன யூஸ் பண்ணிருக்கேன் NH3. இந்த NH3 அப்படிங்கிறது என்னது அமோனியா. இந்த அமோனியால பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அமோனியால இருந்து ஒரு ஹைட்ரஜனும் பிளஸ் என்ன ஒரு குளோரின் சேர்ந்து இருக்குன்னா
HCl வெளியே போட்டு ரிமைனிங் இருக்கு CH3 CH2 CO ரிமைனிங் இருக்கு NH2 சொல்லுது இஸ் புரோப்பனாமைட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்ப புரோப்பனைல் குளோரைட்ல இருந்து NH3 அமோனியா பொடியும் நமக்கு புரோப்பனாமைட் கிடைக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமைடு ரியாக்ஷன் வித் bromine molecule presence of KOH bromine molecule presence of KOH that is என்ன ரியாக்ஷன் அமைடு presence of bromine molecule presence of KOH போட்டீங்கன்னா that is a Hofmann bromide reaction so amide is turned to amine என்ன amine எல்லாமே என்னது primary amine so Hofmann bromide reaction ஸ்டார்டிங்ல amide தான் இருக்கணும் is turned to primary amine that is will be CH3 CH2 NH2 that is will be ethylamine form that is a primary amine தான் இதுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க CH3 CH2 CH2 NH2 இங்க மூணு கார்பன் இருக்கு பிளஸ் NH2 இருக்கு இதுல நைட்ரஸ் ஆசிட் போட்டிங்க அப்படினா உங்களுக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்கு இதுல மூணு கார்பன் வருது பட் இதுல கவனிச்சு பாருங்க இதே மாதிரி CH3 CH2 இதுல ஒரே ரெண்டு கார்பன் இருக்கு பட் இங்க மூணு கார்பன் இருக்கு இந்த ரெண்டு கார்பன் பிளஸ் நைட்ரஸ் ஆசிட் போட்டிங்க அப்படினா you can get another ethyl alcohol அப்ப புரோப்பனாமின் ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட் போட்டிங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும் இதே மாதிரி எத்திலாமின் ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா you can get nitrous acid போட்டீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் கிடைக்கும் சோ ரொம்ப கவனிச்சுக்கணும் சோ இதே CH3 CH2 ரெண்டு கார்பன் you can get ethyl alcohol மூணு கார்பன் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் இதே எத்திலாமின்னா ரியாக்ஷன் வித் chloroform with base that is a carbamine test பிரைமரி அமீன் இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா நம்ம ஐசோசைனேட் தான் கிடைக்கும் பிரைமரி அமீன் ரியாக்ஷன் வித் chloroform with base you can get a carbamine test இது you can get ethyl isonitrile we can get NC அப்படினுவாங்க so normally Cl இன்றது nitrile சரிங்களா that is cyanide compound NC அப்படிங்கிறது isonitrile ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா so இங்க ரெண்டு கார்பன் இருக்கு ethyl alcohol இங்க மூணு கார்பன் இருக்கு we can get isopropyl alcohol